இந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்காதா? எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு? திருப்பி இப்ப நான் பொருளாதாரவியல் பேசுறேன். விஞ்ஞானம் பேசியாச்சு, பொருளாதாரம் பேசுறேன். எப்படி 10,000 ரூபாய் கொடுப்பாங்க? நான் கடிதம் பண்ணி பார்த்தேன். ஒரு 2-3 பொருளாதாரவியல் சிறப்பு நிபுணர்கள் கிட்ட, அதே மாதிரி இந்த மயிலாப்பூர் ஆர்கிடெக்சர் பத்தி 2-3 சீஃப் செக்ரட்டரி கிட்ட பேசுறேன். அது உங்ககிட்ட சொல்றேன். 10,000 ரூபாய் கொடுக்கணும்னா 8 கோடி இருக்காங்க தமிழ்நாடுல. எல்லாரும் கேப்ல கேட்கு. அப்படின்னா 2 கோடி குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய், 20,000 கோடி ரூபாய். 20,000 கோடி ரூபாய் எங்க இருந்து கொடுக்க போறாங்க அதிமுக நீங்க நினைக்கலாம். ஆனா ஒவ்வொரு வருஷமும் நம்ம மாநிலத்துடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா 3.25 லட்சம் கோடி. 3.25 4 லட்சம் கோடி. 4 லட்சம் கோடியில 20,000 கோடி பாத்தீங்கன்னா 5% தான். அதை நீங்க ஒரு முறை தான் அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நான் வாரம் கொடுக்குறேன், மாசம் கொடுக்கலாம் சொல்லல இபிஎஸ். அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தா 1%, அதாவது நம்மளுடைய பட்ஜெட்ல 1% உங்க குடும்பங்களுக்கு வரப்போகுது. ஒரே 1%. அந்த 1% எங்க இருந்து எடுக்கலாம்? நான் அந்த பாட்டு போனதுக்கு முன்னால சொல்லிட்டு இருந்தேன்ல, 18 மினிஸ்டர் உள்ள கேபினெட். அந்த 18 மினிஸ்டர் கேபினெட்ல ஒரு மினிஸ்டர், அந்த ஒரு மினிஸ்டருக்கு 6 காரியதரிசி, 6 காரியதரிசியில ஒரு காரியதரிசி, 6 மாசம், 6 மாசத்துக்குள்ள எவ்வளவு காசை 8 துபாய்க்கு அனுப்பியிருக்கான்னா 2,300 கோடி அனுப்பியிருக்கான். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 4,000 கோடின்னா 5 வருஷத்துக்கு 25,000 கோடி ஒரு மினிஸ்டர். 18 கேபினெட் மினிஸ்டர். எங்க இருந்துங்க அந்த காசு எல்லாம் வருது? இதனாலதான் நம்ம ரோடு பாருங்க, 2 வாட்டி மழை பெய்ஞ்சதுன்னா ஓட்டையா வருது ரோட்ல. ஏன்னா அந்த காசு துபாய்க்கு போயிருக்கு. பிரிட்ஜ் பாருங்க, டப்புன்னு விழுந்துருது, விரிசல் விழுந்துருது. ஏன்? அந்த காசுல அந்த காரியதரிசிகளை துபாய்க்கு அனுப்பியிருக்காங்க ஹவாலா. அது மட்டும் இல்ல, ரூபா விழுந்துகிட்டே இருக்கு அகேன்ஸ்ட் பவுண்ட், அகேன்ஸ்ட் டாலர். பிகாஸ் நம்ம காசு வெளியில போகுது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க அங்க இருந்து பக்காவா ப்ரூவ் பண்ணி நான் பார்த்தேன், படிச்சேன். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அனுப்பியிருக்காங்க, யார் மூலமா அனுப்பியிருக்காங்க அனுப்பி சார்ஜ் ஷீட் போடுங்களா நம்ம போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்தா 6 மாசம் ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா ஆளும் கட்சி. நான் என்ன சொல்றேன், ஆளும் கட்சி இருந்தாலும் எதிர்கட்சி இருந்தாலும் ஒருத்த கொலை பண்ணானா அவனை போடணும், ரேப் பண்ணானா போடணும். இது மாதிரி ஹவாலா அனுப்பி நம்ம காசு, உங்க காசு, யாரோட காசு அனுப்புறாங்க? நம்ம வரி கட்டுறோம், நம்ம காசு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடுறாங்க. ஒருத்தர் அப்படி பண்றாங்க, இன்னொருத்தர் காசு அனுப்புறாங்க. சரி, நான் முடிக்கிறதுக்கு முன்னால மோடிஜி இங்க எவ்வளவு காசு அனுப்பியிருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அதாவது 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. மன்மோகன் சிங் இருந்தாரு, சோனியா காந்தி இருந்தாங்க. அவங்க அனுப்பின காசு 10 வருஷத்துல 1.5 லட்சம் கோடி. மோடிஜி அடுத்த 10 வருஷத்துல அனுப்புறது 5 லட்சம் கோடி. 3 மடங்கு அனுப்பியிருக்காங்க. 3 மடங்கு. ஆனா நம்ம ஆளுங்க காசு வரல, இங்க காசு வரல, நீங்க காசை வச்சிட்டு இருக்கிறீங்க. நீட்டு, காசு, எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் எல்லாருக்கும் தெரியல. எல்லாரும் பதிவு பண்ணிட்டீங்களா உங்க ஓட்டு? வெரி குட். ஏனென்றால் எஸ்ஐஆர்ங்கிறது செத்து போனவங்க, ஊரை விட்டு போனவங்க, அவங்க ஓட்டு பேரெல்லாம் அவங்க போயிட்டு ஓட்டு வச்சுக்கிட்டு இவங்களே எழுதிடுறது. எப்படி இது ஜனநாயகமா? இது ஜனநாயகம் அல்ல. கடைசி டாபிக் உங்களுக்கு அடுத்த 5 நிமிஷம் பேச போறேன் மயிலாப்பூரை பத்தி. நேத்து 2-3 சீனியர் சீஃப் செக்ரட்டரிஸ், அதாவது அவங்க கம்ப்ளீட்டா அந்த நாட்டை ஓட்டிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேன். இந்த இடம் ஒரு நல்ல இடம், நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருங்க. கோல்டன் டெம்பிள் இருக்கு, எல்லாரும் தெரியுமா? கோல்டன் டெம்பிள் அமிர்த்சர் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர். ஆனா சுத்தி இருக்கிற 4 ரோடு இருக்கு பாத்தீங்களா? இந்த தெற்கு மாட தெரு, கிழக்கு மாட தெரு, இந்த 4 மாட தெருவிலையும் யாரும் கார் ஓட்டிட்டு போக முடியாது. கோல்டன் டெம்பிள். 2வது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல 8 மணி நேரம் யாரும் கார் ஓட்டிக்க முடியாது. பார்ஷியல் பெடஸ்ட்ரியனைசேஷன். நான் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளவு செயற்கை நுண்ணறிவு இருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஏன் இந்த இடத்த ஒரு இதுவாக்கிடலாம், ஒரு சொர்க்கமாக்கிடலாம். அது கேட்டு பார்க்கும்பொழுது இங்க 6 AM to 10 PM பாருங்க, இது மாதிரி பெரிய பெரிய எக்ஸப்ட் ஆம்புலன்ஸ் தவிர பெரிய பெரிய கார்ஸே அலோவ் பண்ணாம வெறும் பெடஸ்ட்ரியன்ஸ் மட்டும் அலோவ் பண்ணி இந்த ஏரியால எலக்ட்ரிக் பக்கீஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்காது. 1 லட்சம் 2 லட்சத்துக்கு எலக்ட்ரிக் பைக், 3 எலக்ட்ரிக் பைக் கூட வயசானவங்களுக்கு பாயிண்டா சத்தம் இல்லாம போயிட்டு வரும். பண்ணிட்டு இங்க இருக்கிற வெண்டர்ஸ்க்கெல்லாம் வேற மாதிரி ஆக்கணும்னா மயிலாப்பூர் இந்த ஊர் உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாயிடும் மயிலாப்பூர்.